நாம் ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். ஊமை ஊரை கெடுத்தான், ஆமை வீட்டையும் கணத்தையும் கெடுத்ததுன்னு. ஏன் அந்த பழமொழி சொன்னாங்க? ஊமை சொல்லுவது மற்றவர்களுக்கு புரியாது. அதை தவறாக எடுத்துக்கொண்டு சில நேரங்களில் மக்கள் செயல்பட்டு விடுவார்கள். அப்பொழுது அவன் செய்த செய்கையினாலே தான் இது நடந்தது என்று ஒரு பழிச்சொல்லை தருவார்கள். ஆமை என்பது ஒரு நீர் வாழ்வதையும் நிலத்தில் வாழக்கூடிய ஒரு ஜீவன். அது கணத்திலே போய் விழுந்து விட்டால் அது நீர் ஊற்று வரும் இடத்திலே போய் முகத்தை வைத்து கொண்டு நீர் ஊற்றை தடுத்துவிடும். அதனாலே தான் ஆமை கிணத்தை கெடுத்தது என்பார். வீட்டை கெடுத்தது என்று சொன்னால், ஆதி காலத்திலே எல்லாமே கூரை வீடு, மண்ணாலே செய்யப்பட்டுள்ள தரை சுவர்கள் இருந்தன. அந்த சுவர்கள் இடத்திலே போய் ஏதாவது ஒரு ஓட்டையை போட்டு அது அந்த இடத்திலே படுத்துவிடும். அந்த ஓட்டை சில காலத்திலே வேறொரு ஜீவன்கள் வந்து தங்குவதற்கு வழிவகுத்து விடும். அதனாலே தான் நாம் ஆமையை வீட்டில் வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள். அது எங்கே பார்த்தாலும் ஓட்டையை போட்டு மற்ற ஜீவன்கள் வாழ்வதற்கு வழிகாமிச்சு விட்டுவிடும். அப்பொழுது கொடிய விஷமுள்ள ஜீவன்களும் அதிலே வந்து வீட்டில் இருப்போருக்கு பாதிப்பை தரும். இந்த நிலைதான் வீட்டை கெடுத்ததற்கு சொல்லப்படுகிற ஒரு காரணம். ஆனால் யாரும் யாரையும் கெடுப்பதில்லை. புரிந்து கொள்வதிலே, தெரிந்து கொள்வதிலே தவறு செய்கிறவர்கள் மற்றவர்கள் மீது பழி போட்டு விடுவார்கள். இது உண்மைதானே? சிந்திப்போமா?